ஓம் சாந்தி 17/2/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அமர உலகை உருவாக்குவதற்கு கருவியாக உள்ளீர்கள். எங்கு எந்த ஒரு துக்கமும் பாவமும் இருக்காதோ அதுவே விகாரமற்ற உலகம் ஆகும். கேள்வி: இறை குடும்பத்தின் அதிசயமான திட்டம் என்ன? இறை குடும்பத்தின் திட்டமாவது குடும்ப கட்டுப்பாடு செய்வது, ஒரு சத்தியமான தர்மத்தை உருவாக்கி அநேக தர்மங்களை அழிப்பது. மனிதர்கள் குடும்ப கட்டுப்பாட்டிற்கான திட்டங்களை உருவாக்குகிறார்கள். அவர்களுடைய திட்டங்கள் செயல்பட முடியாது என்று தந்தை கூறுகிறார். நான் தான் புதிய உலகை உருவாக்குகிறேன். அப்பொழுது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மேலே வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். மிகவும் குறைவான ஆத்மாக்கள் தான் இருப்பார்கள். ஓம் சாந்தி. இது வீடாகவும் உள்ளது மற்றும் பல்கலைக்கழகமும் ஆகும், மேலும் ஸ்தாபனமும் ஆகும். அவர் சிவ தந்தை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்கள் சாலி கிராமங்கள், இது அவர்களுடைய ஷரீரங்கள். என்னுடைய ஆத்மா என்று ஷரீரம் கூறாது, என்னுடைய ஷரீரம் என்று ஆத்மாதான் கூறுகிறது. ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் அழியக்கூடியது. இப்பொழுது நீங்கள் தங்களை ஆத்மா என்று உணர்ந்துள்ளீர்கள். நம்முடைய பாபா சிவன் ஆவார். அவர் சுப்ரீம் ஃபாதர் ஆவார். அவர் நமது பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம குரு என்பதை ஆத்மா அறிந்துள்ளது. பக்தி மார்க்கத்தில் ஓ இறை தந்தையே என்று அழைக்கிறார்கள். இறக்கும் தருவாயில் கூட ஹே பகவானே, ஹே ஈஸ்வரா என்று அழைக்கிறார்கள், முறையிடுகிறார்கள். ஆனால் யாருடைய புத்தியிலும் சரியான முறையில் பதிவது இல்லை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் ஒருவரே தந்தை. பிறகு ஹே பதீத பாவனரே என்று கூறப்படுகிறது. எனவே குருவாக ஆகிவிட்டார். துக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். எனவே தந்தையும் ஆகிறார். பிறகு பதீத பாவனர் சத்குருவாகவும் ஆகிறார். பிறகு சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது, மனிதர்கள் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று எல்லை இல்லாத சரித்திரம் பூகோளத்தை கூறுகிறார். எனவே பரம ஆசிரியராக ஆகிறார். அஞ்ஞான காலத்தில் தந்தை தனி, ஆசிரியர் தனி, குரு தனியாக இருப்பார்கள். இவர் எல்லை இல்லாத தந்தை, ஆசிரியர், குரு. எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. எல்லை இல்லாத தந்தை குழந்தைகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை அளிக்கிறார். அவர்களும் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை அளிக்கிறார்கள். கல்வி கூட எல்லைக்கு உட்பட்டதாகும். உலக சரித்திரம் பூகோளம் பற்றி யாருக்கும் தெரியாது. லக்ஷ்மி நாராயணர் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு காலம் அந்த ராஜ்யம் நடந்தது. பிறகு திரேதா யுகத்தின் ராமர், சீதை எவ்வளவு காலம் ஆட்சி புரிந்தார்கள், ஒன்றும் தெரியாது. இப்பொழுது எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மீண்டும் பாபா சத்கதிக்கான வழியை கூறுகிறார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து தூய்மை இழந்து உள்ளீர்கள். இப்பொழுது தூய்மையாக வேண்டும். இது தமோ பிரதான உலகம். சதோ ரஜோ தமோவில் ஒவ்வொரு பொருளும் வருகிறது. இந்த சிருஷ்டிக்கு கூட ஆயுள் இருக்கிறது. புதியதிலிருந்து பழையதாக, பிறகு பழையதே மீண்டும் புதியதாக ஆகிறது. இதை அனைவரும் அறிந்துள்ளார்கள். சத்தியுகத்தில் பாரதம் தான் இருந்தது. அதில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. நல்லது. பிறகு என்னவாயிற்று? அவர்கள் மறுபிறவி எடுத்தார்கள். சதோ பிரதான நிலையிலிருந்து சதோவிலிருந்து ரஜோ, தமோவில் வந்தார்கள். இத்தனை பிறவிகள் எடுத்தார்கள். பாரதத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும் பொழுது அங்கு மனிதர்களின் ஆயுள் சராசரி 125 150 வருடங்களாக இருக்கும். அதற்கு அமர உலகம் என்று கூறப்படுகிறது. ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவது இல்லை. இது
மரண உலகம். அமர உலகத்தில் மனிதர்கள் அமரராக இருப்பார்கள், நீண்ட ஆயுள் இருக்கும். சத்தியுகத்தில் தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது. விகாரம் இல்லாத உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது விகாரியான உலகமாக உள்ளது. நாம் சிவபாபாவின் குழந்தைகள். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இவர் தாதா, அவர் பாட்டனார். பாட்டனாரின் ஆஸ்தி கிடைக்கிறது. அதன் மீது அனைவருக்கும் உரிமை இருக்கும். பிரம்மாவிற்கு பிரஜாபிதா என்று அழைக்கப்படுகிறார் ஆதாம் மற்றும் பீபி. அவர் நிராகாரமான இறை தந்தை, இவர் சாக்கார தந்தை. இவருக்கு தனக்கென உடல் உள்ளது. சிவபாபாவிற்கு தனக்கென உடல் கிடையாது. எனவே உங்களுக்கு சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி கிடைக்கிறது. பாட்டனாரின் சொத்து தந்தை மூலமாக கிடைக்கும் அல்லவா? சிவதந்தை மூலமாக நீங்கள் பிரம்மா மூலமாக மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். யார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கியது? இறைவன். கிரந்தத்தில் மகிமை செய்கிறார்கள் அல்லவா? அதிகமான புகழ் உள்ளது. எப்படி? தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் அரசாட்சி உங்களுடையது. குருநானக் கூட தலைவனை ஜபித்தால் சுகம் கிடைக்கும் என்று கூறுகிறார். அந்த நிராகாரமான அகால மூர்த்தி தந்தையை தான் புகழ் பாடுகிறார்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சுகம் கிடைக்கும் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். சண்டை முடிந்தவுடன் பிறகு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் ஒரே ஒரு தர்மம் இருக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இறைவனுடைய மகா வாக்கியம் பதீத பாவனர் ஞானக்கடல் என்று இறைவனுக்கு கூறப்படுகிறது. அவரே துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர். நாம் தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்றால் அவசியம் நாம் சுகத்தில் இருக்க வேண்டும். உண்மையில் பாரதவாசிகள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு நாம் தேவி தேவதைகள் ஆகிவிடுவோம். சொர்க்கத்தில் அவரவர் பாகத்தில் நடிப்போம். இந்த பழைய உலகம் துக்கதாமம், புதிய உலகம் சுகதாமம். பழைய வீடாக ஆகிவிட்டால் பிறகு அதில் எலி, பாம்பு போன்றவை வெளிப்படுகின்றன. இந்த உலகம் கூட அவ்வாறே ஆகும். இந்த கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள். இப்பொழுது முடிவு ஆகும். காந்தியடிகள் கூட புதிய உலகம், புது தில்லி ஆக வேண்டும், ராமராஜ்யம் வேண்டும் என விரும்பினார். ஆனால் இது தந்தையின் காரியம். தேவதைகளின் ராஜ்யத்திற்கு தான் ராமராஜ்யம் என்று கூறுகிறார்கள். புதிய உலகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். முதலில் ராதை கிருஷ்ணர் இருவரும் தனித்தனி ராஜ்யங்களில் இருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த பின் லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். அவசியம் இந்த சமயத்தில் அப்பேற்பட்ட உன்னதமான கர்மங்களை செய்திருக்க கூடும். தந்தை உங்களுக்கு கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் நிலையை பற்றி புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் செய்யும் கர்மங்கள் பாவ கர்மங்களாக ஆகிவிடுகின்றன. சத்தியுகத்தில் கர்மங்கள் அகர்மமாக ஆகிவிடுகிறது. கீதையில் கூட இருக்கிறது. ஆனால் பெயரை மாற்றிவிட்டுள்ளார்கள். இது தவறு ஆகும். கிருஷ்ண ஜெயந்தி சத்தியுகத்தில் இருக்கும். சிவன் நிராகாரம பரமபிதா ஆவார். கிருஷ்ணர் சாக்கார மனிதர். முதலில் சிவ ஜெயந்தி ஆகிறது. பிறகு கிருஷ்ண ஜெயந்தி பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். சிவராத்திரி என்று கூறுகிறார்கள். தந்தை பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அளிக்கிறார். சிவ ஜெயந்திக்கு பிறகு இருப்பது கிருஷ்ண ஜெயந்தி. அதற்கு நடுவில் இருப்பது ராக்கி. ஏனென்றால் தூய்மையாக வேண்டும். பழைய உலகத்தின் விநாசம் தேவை. பிறகு சண்டை ஏற்பட்டு விடும் பொழுது அனைத்தும் அழிந்து விடுகிறது. பிறகு நீங்கள் வந்து புதிய உலகத்தில் ஆட்சி புரிவீர்கள். நீங்கள் இந்த பழைய உலகம் மரண உலகிற்காக படிப்பது இல்லை. உங்களுடைய கல்வி அமர உலகிற்காக, புதிய உலகத்திற்காக. அப்பேற்பட்ட
எந்த ஒரு கல்லூரியும் இருக்க முடியாது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், இந்த மரண உலகத்தின் முடிவு. எனவே சீக்கிரமாக படித்து புத்திசாலி ஆக வேண்டும். அவர் தந்தை பதீத பாவனர் ஆவார். கற்பிக்கிறார். இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம். இறைவன் கூறுகிறார், கிருஷ்ணர் சத்யுக இளவரசன். அவரும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகிறார். இந்த சமயம் அனைவரும் வருங்காலத்திற்காக ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பிறகு எவ்வளவு படிப்பீர்களோ அந்த அளவிற்கு ஆஸ்தி கிடைக்கும். படிக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போய்விடும். எங்கு இருந்தாலும் சரி, படித்துக் கொண்டே இருங்கள். முரளி வெளிநாட்டிற்கு கூட போக முடியும். பாபா தினமும் எச்சரிக்கை அளித்துக் கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். இதனால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். ஆத்மாவில் படிந்திருக்கும் துரு நீங்கி போய்விடும். ஆத்மா 100% தூய்மையாக ஆக வேண்டியுள்ளது. இப்பொழுது தூய்மையற்று இருக்கிறது. பக்தியில் அநேக மனிதர்கள் உள்ளார்கள். தீர்த்த யாத்திரைகளுக்கு, திருவிழாக்களுக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் செல்கிறார்கள். இது பல ஜென்மமாக நடந்து கொண்டே வருகிறது. எவ்வளவு ஆலயங்களை கட்டுகிறார்கள், உழைப்பை கொடுக்கிறார்கள். பிறகும் படி இறங்கிக் கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது நாம் முன்னேறும் கலையினால் சுகதாமத்திற்கு செல்வோம். பிறகு நாம் இறங்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. புதிய வீட்டினுடைய பகட்டு 10 வருடங்களுக்கு பிறகு குறைந்து போய் விடுகிறது. நீங்கள் புதிய உலகமான சத்தியுகத்தில் இருந்தீர்கள். 1250 வருடங்களுக்கு பிறகு ராமராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக உள்ளது. எவ்வளவு மனிதர்கள் உள்ளார்கள். உலகம் பழையதாகிவிட்டது. அவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை அமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இது இறை தந்தையின் காரியம் என்று நாம் எழுதுகிறோம். சத்தியுகத்தில் 9-10 லட்சம் மனிதர்கள் இருப்பார்கள். மற்ற அனைவரும் தங்களது இனிமையான இல்லத்திற்கு சென்று விடுவார்கள். இது இறை தந்தையின் குடும்ப கட்டுப்பாடு ஆகும். ஒரு தர்மத்தை உருவாக்கி மற்ற அனைத்து தர்மங்களின் அழிவு. இது தந்தை தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் விகாரத்தில் செல்லுங்கள், ஆனால் குழந்தை ஆக வேண்டாம் என்று கூறுவார்கள். இவ்வளவு செய்த ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. இந்த திட்டம் எல்லையற்ற தந்தையின் கையில்தான் உள்ளது. நான் துக்கதாமத்தை சுகதாமமாக ஆக்க வந்துள்ளேன் என்கிறார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் வருகிறேன். கலியுக முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட காலம் சங்கமமாகும். இப்பொழுதுதான் தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகமாக மாறுகிறது. பழைய உலகின் அழிவு மற்றும் புதிய உலகத்தின் உருவாக்கம். இது தந்தையின் காரியம். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் அதிபதியாக, மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள். இதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த மாலை யாருடையதாக அமைக்கப்பட்டுள்ளது? மேலே இருப்பது மலரான சிவபாபா. பிறகு இருப்பது ஜோடி மணிகளான பிரம்மா சரஸ்வதி. யார் உலகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகிறார்களோ அவர்களுடையது இந்த மாலை. யார் சேவை செய்து செல்கிறார்களோ அவர்களுடைய நினைவுதான் இருக்கும். எனவே தந்தை புரிய வைக்கிறார், இவர்கள் சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தார்கள். தூய்மையான இல்லற மார்க்கமாக இருந்தது. இப்பொழுது தூய்மையற்று இருக்கிறார்கள். பதீத பாவனரே, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று பாடுகிறார்கள். சத்தியுகத்தில் இவ்வாறு அழைப்பார்களா? சுகத்தில் யாரும் தந்தையை நினைவு செய்வது இல்லை. துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். தந்தைதான் விடுவிக்க கூடியவர். கருணை கடல், ஆனந்த கடல், அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கிறார். அவரைதான் அழைக்கிறார்கள். வந்த இனிமையான இல்லத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்பொழுது சுகமில்லை. இது குடியரசு ராஜ்யம். சத்தியுகத்தில்
ராஜா ராணி பிரஜைகள் இருப்பார்கள். நீங்கள் எப்படி உலகின் அதிபதி ஆகிறீர்கள் என்பதை தந்தை கூறுகிறார். அங்கு உங்களிடம் ஏராளமான கணக்கற்ற செல்வம் இருக்கும். தங்க கற்களால் வீடுகள் அமைகின்றன. எந்திரத்திலிருந்து தங்க கற்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பிறகு அதில் கூட வைரங்கள் வைடூரியங்களை பதிக்கிறார்கள். துவாபர யுகத்தில் எவ்வளவு வைரங்கள் இருந்தன. அவற்றை கொள்ளையடித்து எடுத்து சென்றார்கள். இப்பொழுது கொஞ்சம் கூட தங்கம் தென்படுவது இல்லை. இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பழைய உலகத்தின் அழிவிற்காக இந்த அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இது விஞ்ஞானம் புத்தி மூலமாக எப்பேற்பட்ட பொருட்களை எடுத்து வந்துள்ளார்கள் என்றால் அவற்றினால் தங்களுடைய குலத்தை அழித்து விடுவார்கள். இவைகளை வெறுமனே வைப்பதற்காக தயாரிக்கிறார்களா என்ன? இது ஒத்திகை ஆகிக் கொண்டே இருக்கும். அரசாட்சி உருவாகாத வரை சண்டை ஏற்பட முடியாது. அநேக ஏற்பாடுகள் நடக்கின்றன. அதன் கூடவே இயற்கை சேதங்களும் ஏற்படும். இத்தனை மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது குழந்தைகள் இந்த பழைய உலகத்தை மறந்துவிட வேண்டும். மற்றபடி இனிமையான இல்லம் சொர்க்கத்தின் அரசாட்சியை நினைவு செய்ய வேண்டும். எப்படி புதிய வீடு கட்டுகிறார்கள் என்றால் பிறகு புத்தியில் புதிய வீடுதான் நினைவில் இருக்கும் அல்லவா? இப்பொழுது கூட புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல். ஆத்மாக்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். மற்றபடி ஷரீரங்கள் இங்கேயே அழிந்து போய்விடும். ஆத்மா தந்தையின் நினைவினால் தூய்மையாகிவிடும். அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். தேவதைகள் தூய்மையானவர்களாக ஆவார்கள் அல்லவா? அவர்களுக்கு சித்திரத்தின் முன்னால் புகையிலை பீடி ஆகியவை வைக்கப்படுவது இல்லை. அவர்கள் வைஷ்ணவர்கள் ஆவார்கள். விஷ்ணுபுரி என்று அழைக்கப்படுகிறது. இது நிர்விகாரி உலகமாக ஆகிறது. இப்பொழுது விகாரி உலகம். இப்பொழுது நிர்விகார உலகிற்கு செல்ல வேண்டும். குறைவான நேரமே உள்ளது. அவர்களுமே இதை புரிந்துள்ளார்கள். அணுகுண்டுகளினால் அனைத்துமே அழிந்து போய்விடும். போர்கள் நடக்கத்தான் போகிறது. நாங்கள் இந்த அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கு யாரோ எங்களை தூண்டுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். தங்களுடைய குலத்தின் அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தும் இருக்கிறார்கள். ஆனால் தயாரிக்காமல் இருக்க முடிவதில்லை. சங்கர் மூலமாக அழிவு என்பது நாடகத்தில் பொருந்தி உள்ளது. விநாசம் எதிரிலேயே உள்ளது. ஞான யஜ்யத்திலிருந்து இந்த விநாச ஜுவாலை கொழுந்துவிட்டெரிகிறது. இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதியாவதற்காக படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பழைய உலகம் முடிந்து புதியதாக ஆகிவிடும். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. சரித்திரம் அவசியம் மீண்டும் நடைபெறும். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிறகு சந்திர வம்சம் க்ஷத்ரிய தர்மம். அதற்கு பிறகு இஸ்லாமியர் பௌத்தர் ஆகியோர் வந்தார்கள். அவசியம் முதல் நம்பரில் உள்ளவர்கள் வருவார்கள். மற்ற அனைவருமே அழிந்து போய் விடுவார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்? அவர் நிராகார சிவ தந்தை. அவரே ஆசிரியர் மற்றும் சத்குரு. வந்தவுடனேயே படிப்பை ஆரம்பிக்கிறார். எனவே சிவ ஜெயந்தி தான் கீதை ஜெயந்தி என்று எழுதப்பட்டுள்ளது. கீதை ஜெயந்தியே ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. சிவபாபா சத்தியுகத்தை உருவாக்குகிறார். கிருஷ்ணபுரி என்று சத்தியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு கற்பிப்பவர் எந்த ஒரு சாது சந்நியாசி அல்லது மனிதன் அல்ல. இவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்கும் எல்லையற்ற தந்தை. 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு ஆஸ்தி அளிக்கிறார். விநாசம் ஆகத்தான் போகிறது. இந்த சமயத்திற்கு தான் கூறப்படுகிறது, ஒருவர் மண்ணோடு மண்ணாகி போய்விடலாம், மற்றொருவருடையதை அரசன் எடுத்துக் கொள்ளலாம், திருடு கொள்ளை கூட ஏற்படலாம், நெருப்பு பற்றி எரித்து விடலாம். இந்த யஜ்யத்தில் அனைத்தும் ஸ்வாஹா ஆகிவிடும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு பிடிக்கிறது, பிறகு நின்று
நின்று போய்விடும். இன்னும் சிறிது தாமதம் உள்ளது. அனைவரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். விடுவிப்பவர் யாருமே இருக்க மாட்டார்கள். இரத்த ஆறுகளுக்கு பின்னால் பாலாறு பாயும். இதற்குதான் வீணாக ரத்தம் பாயும் விளையாட்டு என்று கூறப்படுகிறது. குழந்தைகள் காட்சியை பார்த்துள்ளார்கள். பிறகு இந்த கண்களால் பார்ப்பீர்கள். விநாசத்திற்கு முன்னதாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது தமோ பிரதான நிலையிலிருந்து ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். தந்தை புதிய உலகை உருவாக்க உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். முழுமையாக அரசாட்சி உருவாகிவிடும் பொழுது விநாசம் ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்காக முதல் கருத்து: விஷ்ணுபுரிக்கு செல்வதற்கு தங்களை தகுதியுடையவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முழுமையாக தூய்மையாக வேண்டும். அசுத்தமான உணவு பழக்கங்களை தியாகம் செய்துவிட வேண்டும். அழிவிற்கு முன்னதாக தங்களுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். விரைவாக கல்வியை கற்று புத்திசாலியாக வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற கவனம் வையுங்கள். வரதானம்: முறையீடு செய்தலை நினைவாக மாற்றிவிடக்கூடிய இயல்பான மற்றும் நிரந்தர யோகியாவீர்களாக. விளக்கம்: சங்கமயுகத்தின் விசேஷ தன்மை. இப்பொழுதே முயற்சி, இப்பொழுதே கண்கூடான பலன், இப்பொழுதே நினைவின் ஸ்வரூபம், இப்பொழுதே பிராப்தியின் அனுபவம். வருங்காலத்தின் உத்திரவாதம் இருக்கவே இருக்கிறது. ஆனால் வருங்காலத்தை விட சிறந்த பாக்கியம் இச்சமயத்தினுடையது ஆகும். இந்த பாக்கியத்தின் போதையில் இருந்தீர்கள் என்றால் இயல்பாகவே நினைவு இருக்கும். எங்கு நினைவு இருக்கிறதோ அங்கு முறையீடு இருக்காது. என்ன செய்வது, எப்படி செய்வது, இது ஆவது இல்லை. கொஞ்சம் உதவியை கொடுத்து விடுங்கள். இவை முறையீடு. எனவே முறையீடுகளை விடுத்துவிட்டு இயல்பான யோகியாக, நிரந்தர யோகியாக ஆகுங்கள். ஸ்லோகன்: யார் தங்களை விருந்தாளி என்று நினைத்து நடக்கிறார்களோ அவர்களே உயர்ந்த நிலையை அனுபவம் செய்கிறார்கள். அவ்யக்த சமிஞ்சை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷ தன்மை மூலமாக வெற்றியில் நிறைந்தவர் ஆகுக. கூட்டமைப்பின் பலம், அன்பின் பலம், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுக்கும் பலம், சகிப்பு தன்மையின் பலம். இதை சேமித்து வைத்திருந்தீர்கள் என்றால் மாயை ஒரு பொழுதும் தாக்காது. பிறகு வெற்றி முழக்கம் ஒலிக்கும். இத்தனை பேர்கள் அனைவரும் அநேகராக இருக்கும் ஒருவர் என்றே தென்படும் பொழுது, ஒருவரின் ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கும் பொழுது, ஒரே ரசனையில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். உங்கள் அனைவருடைய உறுதி எடுத்தல் தான் வெளிப்பாட்டை நெருக்கத்தில் கொண்டு வரும். ஓம் சாந்தி.